சுதந்திர போராட்ட தியாகி, தகைசால் தமிழர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், சமூக போராளி ஐயா தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். ஐயா அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஐயா நல்லக்கண் அவர்கள் அரசியல் தலைவர் அப்படிங்கிறது மட்டும் தாண்டி அவர் ஒரு மாமனிதர், சுதந்திரத்திற்காக போராடியவர் அப்படின்ட்டு சொல்லலாம். சுதந்திர இந்தியாவினுடைய வயதை விடவும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களினுடைய வயது என்பது அதிகங்க. 101 வயது ஐயா இப்போ கடந்து அவர் இயற்கை எழுதி இருக்கிறார். ஐயா சின்ன வயசுலேயே சுதந்திர போராட்டங்களில் தன்னுடைய டீனேஜர்ஸ்லேயே 10 வயதிலேயே அவர் அதில் ரொம்ப பற்றோடையும் அதில் போராட்டங்களையும் கலந்துக்கிட்டவர். இளம் வயதிலேயே கம்யூனிஸ்ட் மேலே ஆர்வம் கட்சியில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரத்துக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இந்தியாவில் தடை செய்யப்படுது. அப்போது முக்கிய தலைவர்கள், அதில் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பில் இருந்தவங்கள்லாம் தலைமறைவாகிறாங்க. அப்படி அந்த இக்கட்டான காலகட்டத்திலையும் ஐயா அவர்கள் தலைமறைவாக இருந்தபோது தனக்கு யார் உதவி பண்ணாலும் சோறு கொடுத்தாலும் அவங்க வீட்டில் போய் அதை தன்னுடைய தோழர் கொடுக்குறாரு அப்படின்ட்டு உரிமையோட உண்டு மகிழ்ந்தவர். எந்தவித பாகுபாடும் பார்க்காதவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். வாழும் வரைக்கும் தனக்காக எதுவும் வச்சுக்காம கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழைகளுக்காகன்னு சொல்லிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய காசு பணங்களை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு தானம் வழங்கியவர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சுதந்திர போராட்டத்துல வெள்ளையனே வெளியேறு போன்ற முக்கியமான பெரிய பெரிய போராட்டங்கள்ல கூட சிறு வயதிலேயே கலந்திருக்கிறாரு. பல முறை அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் தண்டனை காலத்தில் அனுபவித்த காலங்களில் அவருடைய மீசை முடி இருக்கு இல்லையா, அந்த மீசை முடிங்கிறது பீத்தெடுக்கப்பட்டு அந்த இடங்கள் எல்லாமே காயம் செய்யப்படுது. அப்படி ஒரு அளவற்ற துன்பங்களை அவர் அனுபவித்திருக்கிறாரு. இது எல்லாமே ஐயா அவர்கள் மக்களுக்காக தாங்கிக்கிட்ட துன்பங்கள். ஐயா அவர்கள் செஞ்ச தியாகங்கள் அப்படிங்கிறது இன்னமும் பெருசு. கம்யூனிஸ்ட் கட்சி ஐயாவுக்காக நிதி கொடுக்கும்போது ஐயா தோழர் நல்லக்கண் அவர்கள் அதை தனக்காக ஏற்றுக்கிட்டதே இல்லை. திருப்பியும் அதை கட்சிக்கே கொடுத்துட்றாரு, ஏழை மக்களுக்காக கொடுத்துட்றாரு அப்படின்ட்டு சொல்லலாம். தன்னுடைய 80வது வயதுல கட்சி நிதி திரட்டி 1 கோடி ரூபாய்ங்கிறத நல்லக்கண் ஐயாவுக்கு கொடுக்குறாங்களாம். அந்த தொகையவும் தான் வாங்கிக்காம எனக்கு காசு தேவையில்லை, கட்சிக்கே இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருந்தன்மையா கொடுத்திருக்கிறாரு ஐயா அவர்கள். அரசு வழங்கிய எந்த ஒரு உதவி தொகையா இருந்தாலும், மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசாக இருந்தாலும் உதவித்தொகையை கொடுத்தால் அதை ஏழை மக்களுக்காக, விவசாயிகளுக்காக தானமா கொடுக்கிறதுங்கிறது ஐயாவினுடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சங்கள்ல ஒண்ணு அப்படின்ட்டும் சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென் மாவட்டத்துல ஓடுற அந்த தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அந்த தாமிரபரணி ஆறு வாழ்வாதாரத்திற்காக பெரும் குரல் கொடுத்தவர் ஐயா அவர்கள். இது மாதிரி அவர் நிறைய விதமான ஒரு சமூகத்திற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லலாம். பிறகு விவசாயிகளுக்காகவும் நிறைய போராட்டம்ங்கிறத ஐயா அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயா அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். நேற்றே அவர் மிகவும் உடலுக்கு முடியாமல் இருந்தார் அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்னைக்கு ஐயா அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. சேக்குவேரா அவர்கள் தெரியும் நினைக்கிறேன், பெரிய தலைவர். சேக்குவேரா அவர்கள் கிட்ட ஒரு காம்ரேட் எப்படி இருக்கணும், ஒரு போராளி எப்படி இருக்கணும்னு கேட்டதுக்கு சேக்குவேரா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, தன்னுடைய தோள்களில் சுமைங்கிறது எளிமையா இருக்கணும், தன்னுடைய கால்கள்ல வலிமைங்கிறது அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஐயா சேக்குவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஒரு வாழும் உருவமா இருந்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா அவருடைய உடல் இப்போ மருத்துவக் கல்லூரி மாணவர்களினுடைய அந்த மருத்துவ பயிற்சிக்காக தானம் வழங்கப்படும் அப்படின்ட்டும் ஐயா அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு பெரிய நல்ல மனசுக்குரியவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். இன்னைக்கு அவர் காலமானது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறதும் சொல்லலாம். தோழர் நல்லக்கண் அவர்களின் புகழ் தொடரட்டும். பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள். வணக்கம்.